அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, நமக்கு ஒரு தனியார் ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனியார் நிறுவனங்களா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குரூப்ஸ் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்த பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷன் ரூமி 2024 அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. மிஷன் ரூமி 2024. ஸோ இந்த திட்டம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு ராக்கெட் ஆனது மீண்டும் பூமிக்கு திருப்பி கொண்டு வரப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ராக்கெட்ட லான்ச் பண்றாங்க. ராக்கெட் லான்ச் ஆயி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போய் விண்வெளிக்கு போய் அந்த சேட்டலைட்ஸ அதனுடைய பாதையில நிலைநிறுத்திட்டு மீண்டும் அந்த ராக்கெட் பூமிக்குள்ளேயே வரப்போகுது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்தியா சார்ந்து இந்திய தொழில்நுட்பங்கள் சார்ந்து முதல் முறையா ஒருத்தவங்க பண்ண போறாங்க. இஸ்ரோவும் இதுவரைக்கும் பண்ணதில்ல. ஆனா இவங்க இந்த ஒரு தனியார் நிறுவனம் பண்ண போறாங்க. ஸ்பேஸ் ஜோன் மற்றும் மார்டின் குழுமங்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த திட்டத்துக்கு தான் மிஷன் ரூமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான செயற்கைக்கோள்கள அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செயற்கைக்கோள்கள் காஸ்மிக் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர்வீச்சு, காற்றின் தரம், வளிமண்டல மாற்றங்களை கண்காணிக்கவும், அவை தொடர்பான தரவுகளை சேகரிக்கவும் 3 கியூப் செயற்கைக்கோள்களை ரூமி 1 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளனர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. காஸ்மிக் ரேஸ், யுவி ரேஸ், ஏர் குவாலிட்டி அண்ட் தென் அந்த வளிமண்டல மாற்றங்கள் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல ஐ மீன் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள சேஞ்சஸ வந்து ஸ்டடி பண்றதுக்காக கியூப் சேட்டலைட்ஸ் 3 கியூப் சேட்டலைட்ஸ அனுப்ப போறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சேட்டலைட்ஸ் என்னலாம் பண்ண போகுதுன்னா, அதிர்வலைகள், ஓசோன் அளவுகள், காற்றின் நச்சுத்தன்மை, வளிமண்டல நிலைகளை அறிந்து கொள்வதற்காக 50 சிறிய ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய சின்ன சின்ன கருவிகளா நிறைய அனுப்ப போறாங்க. சரியா? ஸோ என்விரான்மென்ட் பத்தின ஸ்டடீஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராக்கெட் இந்த மிஷன் ரூமி 1 இந்த மிஷன் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஆய்வு கருவிகள விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஆகஸ்ட் 24ஆம் தேதி எங்கிருந்து விண்ணில் பாயப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கக்கூடிய திருவிடந்தை அப்படிங்கிற பகுதியில ஒரு செயற்கை ஏவுதளம் உருவாக்கி அதிலிருந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஆர்டிபிஷியல் லான்ச் பேட உருவாக்கி அதிலிருந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துச்சு. மிஷன் ரூமி 2024 என்ன தனியார் நிறுவனங்கள் எப்ப லான்ச் பண்ண போறாங்க? எங்க லான்ச் பண்ண போறாங்க? அந்த மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல பார்த்தோம்னா, "வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக் கெடும். குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்துக் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும்" அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி வரக்கூடிய விஷயங்களே நம்ம யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுதான். திருக்குறள் எண் 435 அதிகாரம் குற்றம் கடிதல். அடுத்ததா செய்தியில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இறுதியா இங்க ஒரு செய்தி இருக்கு. சிக்கிம் அலுவல் மொழியாக நேபாளி சேர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் அலுவல் மொழியாக நேபாளி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆங்கிலம் மட்டுமே மாநிலத்தின் அலுவல் மொழியாக இருந்த நிலையில் இப்போது நேபாளி மொழியும் இணைக்கப்பட்டுள்ளது. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அங்க அபிஷியல் லாங்குவேஜா இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப நேபாளி அப்படிங்கிற மொழியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1992ஆம் ஆண்டு இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல ஒண்ணாக நேபாளி மொழியும் வந்திருக்கும். சரிங்களா? 1992ஆம் ஆண்டு. சரிங்களா? 1992ஆம் ஆண்டு அப்படின்னு பாக்குறப்ப 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 மொழிகளை ஆட் பண்ணிருக்கோம். கொங்கனி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்னு சொல்லி 3 மொழிகளை வந்து சேர்த்திருக்கோம் இல்லையா? அதுதான் இங்க 1992 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம எக்ஸாமோட ரிலேட் பண்ணி படிக்கணும். சரிங்களா? சோ மத்தபடி பார்த்தோம்னா இந்த மொழி பெரும்பாலும் சமஸ்கிருதம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு. தேவநாகரி அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வடிவம், எழுத்து முறை வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் முறையா இருக்கு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. மத்தபடி பார்த்தோம்னா இந்தியாவோட மத்த
மொழிகள்னு எடுத்து பார்க்குறப்ப 8த் ஷெட்யூல்ல நமக்கு குடுத்துருப்பாங்க இல்லையா? 8த் ஷெட்யூல்ல நமக்கு குடுத்துருப்பாங்க. 8த் ஷெட்யூல்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 21st அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1967 அதுல வந்து சிந்தி மொழிய வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1992 21st 71st வரும். அப்புறமா 92nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல வந்து 2003ல வந்திருக்கும். அதுல போடோ, டோங்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? கடைசியா 96th அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2011ல ஒரியாவ வந்து ஒடியா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே கூடுதலா நம்ம சேர்ந்து படிச்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.